வணக்கம். நம்ம ரவை கேசரி செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ரவை கேசரி செய்ய தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அதில் 1 கப் ரவை போடுங்க. அதை பொன்னிறமா வறுத்துக்கோங்க. ஒரு கடாயில 3 கப் தண்ணி ஊத்துங்க. அதுல ஃபுட் கலர் போடுங்க. 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. அந்த தண்ணி கொதித்த பின் ஏலக்காய் பவுடர் போடுங்க. நம்ம வறுத்து வச்ச ரவையை போடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கிண்டுங்க. நல்லா கிண்டினதும் இந்த மாதிரி ஆயிடும். அதுல 1 கப் சர்க்கரை போடுங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டினதும் இந்த மாதிரி ஆயிடும். ஒரு கடாயில நெய் ஊத்துங்க. அதுல முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சதை ரவையில போட்டு கிண்டி விடுங்க. சுவையான ரவை கேசரி ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கு.